இளம் வயதிலேயே தலைமுறை தலைமுறையாக இறப்பது. ஏலியின் வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். ஏலி இஸ்ரவேலின் முதன்மையான ஆசாரியர், தேவனை அறிந்தவரும் ஆவார். ஆனால் அவரது மகன்கள் ஹோப்னியும் பினெகாசும் பாவத்தில் வாழ்ந்தார்கள். இவர்கள் வழிபாட்டு சதலத்தை அசுத்தப்படுத்தினார்கள். ஜனங்கள் கொடுத்த காணிக்கைகளை திருடினார்கள். ஆலயத்தை அவமதித்தார்கள். இதை ஏலி அறிந்திருந்து அவர்களை எச்சரித்தார். ஆனால் அவர்களை திருத்தவில்லை. அதை குறித்து பேசினார். ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை. பாவத்தை கண்டும் தொடர அனுமதித்தார். இதனால் தேவன் எச்சரிக்கை கொடுத்தார். உன் வீட்டில் ஒரு கிழவனும் ராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும் என்று. ஆனால் அவர் அந்த எச்சரிக்கையையும் கண்டுகொள்ளவில்லை. இதனால் தீர்ப்பு வந்தது. ஒரே நாளிலே அவரது மகன்கள் இறந்தார்கள். அதே நாளில் ஏலியும் இறந்தார். அவரது மருமகள் திடீரென இறந்தாள். பல தசாப்தங்களுக்குப் பிறகு சவுல் ராஜா நோபிலிலுள்ள ஏலியின் வம்சத்திலுள்ள ஆசாரியர்களை முற்றிலும் அழிந்தான். செயலற்ற தன்மையால் சாபம் தலைமுறைதோறும் தொடர்ந்தது. ஏலியின் கதை வரலாறு மட்டும் அல்ல, அது ஒரு எச்சரிக்கையும் ஆகும். பேராசை பல நேரங்களில் சமாதானத்தை கெடுத்துவிடும். இதன் விளைவுகள் தலைமுறைகளுக்கு நீடிக்கும். 2 ராஜாக்கள் 5 நாமான் தேவனுடைய சக்தியால் குஷ்டரோகத்திலிருந்து சுகமடைந்தான். அதனால் அவன் பரிசுகள் அளிக்க விரும்பினான். ஆனால் எலிசா இதை நிராகரித்தார். ஆனால் அவன் ஊழியக்காரனான கெகாசி பொய் சொல்லி இரகசியமாக அந்த லஞ்சத்தை தனக்கென எடுத்துக்கொண்டான். அவன் எலிசாவிடம் திரும்பி வந்தபோது மீண்டும் அவற்றை குறித்து பொய் சொன்னான். இதனால் எலிசா, நாமானின் குஷ்டம் உன்னையும் உன் சந்ததியையும் என்றென்றைக்கும் பற்றிக்கொள்ளும் என்று கூறினார். உடனே கெகாசி குஷ்டரோகி ஆனான். இந்த சாபம் அவனுடன் மட்டும் நிற்கவில்லை, அது அவன் சந்ததியருக்கும் பரவியது. அவர்கள் குஷ்டத்தை மரபாக பெற்று வறுமையில் வாழ்ந்தார்கள். பேராசை ஆசீர்வாதத்தை அல்ல, அழிவை கொண்டு வந்தது. புதிய ஏற்பாடு எச்சரிக்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று. தேவன் இயேசுவா கூறுகிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? செல்வம் அநியாயமாக வந்தால் அது ஒருபோதும் சமாதானம் தராது. பேராசை அழிவின் கதவை திறக்கும். உங்கள் குடும்பம் உண்மையான முயற்சி செய்தும் கடினமாக உழைத்த பிறகும் பொருளாதார சிரமத்தில் இருந்தால் நீங்கள் எங்கே தவறிவிட்டீர்கள் என்று சற்று திரும்பி பாருங்கள். வேதாகமத்தில் காணப்படும் ஒரு இரத்தவழி சாபம் தாவீதின் குடும்பத்தில் காணப்படும் வன்முறையின் சாபம். இந்த வன்முறை மேலும் வன்முறையையே உருவாக்கியது. 2 சாமுவேல் 11 தாவீது பத்சேபாளுடன் விபச்சாரம் செய்தான். தனது பாவத்தை மறைக்க அவளுடைய கணவன் ஊரியாவை கொல்ல ஏற்பாடு செய்தான். இதற்காக தேவன் தீர்க்கதரிசி நாதான் மூலம் தீர்ப்பை அறிவித்தார். பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். இந்த சாபம் பிறகு வெளிப்படத் தொடங்கியது. தாவீதின் மகன் அம்னோன் தனது ஒன்றுவிட்ட சகோதரி தாமாரை வல்லுறவுக்குள்ளாக்கினான். அதற்கு பழிவாங்க தாமாரின் சகோதரன் அப்சாலோம் அம்னோனை கொன்றான். பின்னர் அப்சாலோம் தாவீதுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து ராஜ்யத்தை பிடிக்க முயன்றான். இதனால் யோவாபினால் கொல்லப்பட்டான். பின்னர் யோவாபும் தனது வன்முறைக்காக கொல்லப்பட்டான். தலைமுறை தலைமுறையாக இரத்தம் சிந்துதல் தொடர்ந்தது. தேவன் இயேசுவா எச்சரிக்கிறார், பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் பட்டயத்தால் அழிவார்கள் என்று. மனந்திரும்பாமல் விடப்பட்ட பாவம் பல தலைமுறைகளை பாதிக்கும். அது வாழ்க்கையில் அழிவை உருவாக்கும்.